குட்டீஸ், இன்னைக்கு ஒரு புது கதை. எப்படின்னா, கடவுளின் கணக்கு பிள்ளை. அது எப்படி? கடவுளுக்கு என்ன கணக்கு பிள்ளை? சித்திரகுப்தன் தான் கடவுளுக்கு கணக்கு பிள்ளை. இப்போ ஒரு காட்டில் ஒரு பெரிய நரி இருந்தது. நரி நல்லா குண்டா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த நரி கடலோரமாக போய் எப்போ பாரு காட்டு மிருகங்களையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே, கடலோரத்தில் இருக்கிற கொக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு கடலோரத்தில் மீனை பிடிக்க ஒத்த காலில் இப்படி நின்றுட்டு இருந்தது. கொக்கு இப்படி கண்ணை மூடிட்டு தவஞ்சேற மாதிரி பார்த்துட்ருக்கு. மீன் வந்தோன்னா பிடிக்கும். அப்படி பண்ணுற கொக்கோட பின்னாடி போய் கொக்குக்கு தெரியாமல் காலை டபார்னு பிடிச்சிருச்சு. கொக்கை பிடிச்சி முழுங்கலான்னு கொக்கை பிடிச்சி. கொக்கை பிடிச்சோன்னா கொக்கு பயந்துட்டு வச்சுச்சோ மாட்டிட்டோமே நரிக்கிட்ட, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொக்கு அப்படியே கடல் மேலே உயர 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 பறக்க ஆரம்பிச்சிது. நரி காலில் இப்படி தொங்கி, நரி கொக்கோட காலை பிடிச்சதுனால காலில் தொங்கிட்டு காலை விடவும் முடியலை, கீழே விழவும் முடியலை. கீழே விழுந்தா கீழே கடலில் முங்கி செத்து போயிடுவோம்னு சொல்லி தொங்கிட்டு பயந்துட்டு அச்சுச்சோ நரி கொக்கிட்ட மாட்டிட்டோமே, கொக்கிட்ட மாட்டிட்டோமேன்னு நரி பயப்படுது. கொக்கு என்ன நினைக்குது? நரிட்ட மாட்டிட்டோம், நரிட்ட மாட்டிட்டோம் நினச்சி ரெண்டு பேரும் மாற்றி 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 நினச்சி கொக்கு மேலே 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 பறந்து போச்சு. நரி இப்படி விடாமல் இறுக்கி போச்சு. அப்புறம் கீழே இப்படி பார்த்தோன்னா சமுத்திரம். அச்சோ கடலில் விழுந்தா என்ன ஆகுதுன்னு நரி இன்னும் இறுக்கி பிடிச்சிக்குது. கொக்குக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அப்படி போய் போய் ஒரு கடல் எல்லாம் தாண்டின உடனே ஒரு தீவு வந்துருச்சு. இந்த தீவில் ஒரு மரத்தில் போய் உட்காரலான்னு சொல்லி கொக்கு இப்படி உட்கார பொழுது இந்த நரி மரங்கள் தானே இருக்குது, நம்ம உள்ளே விழுந்துக்கலாம்னு சொல்லி டப்புன்னு கொக்கோட காலை விட்டோடனே அந்த காட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த தீவு காட்டுக்குள்ளே வந்துருச்சு. நீ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது கடவுளே அப்படின்னு நினச்சி அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிச்சு. அது என்ன பண்ணிச்சுன்னா, நரி கடலோரமாக திரும்பி உட்காந்துச்சு. இனி ஏதாவது கொக்கு கிடைக்குமா? நம்ம இந்த தீவுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பழக்கப்பட்ட இடத்துல இருந்தால் தானே, எல்லாருக்கும் அப்படி இருக்குல்ல, பழக்கப்பட்ட இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம பழைய காட்டுக்கு எப்படியோ போயிடுறோம்ப்பா, சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நரி கடலோரமாக அப்படி உட்காரு. அப்போ ஒரு சுறா அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படி டப்பு குதிச்சு 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 ஒரு சுறா இப்படி வாயை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சுறா கேட்குது, நரி நரி என்ன இங்கே இருக்க நரியண்ணா அப்படின்னு கேட்குது. அப்போ நரி சொல்லுது, இல்லை சுறாவே, எனக்கு கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அப்படியா? கடவுள் என்ன வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சுறா கேட்குது. இப்போ நரி சொல்லுது, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் எவ்வளவு, முயல் எவ்வளவு, நரி எவ்வளவு, மான் எவ்வளவு, அப்புறம் சிங்கம் எவ்வளவு, புலி எவ்வளவு, எல்லாம் கணக்கு எடுத்து கொடுத்துட்டேன், எல்லா கணக்கும் கொடுத்துட்டேன். இப்போ கடலில் எவ்வளோ சுறா இருக்குன்னு கணக்கு கேட்டிருக்காரு. இப்போ கடலில் எவ்வளோ சுறா இருக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு இந்த ஒரு சுறாட்ட கேட்குது. இப்போ இந்த சுறா மீன் சொல்லிச்சு, இருக்கும், கடலில் நிறைய சுறா இருக்கும் அப்படின்னோட இந்த இது கேட்குது, நரி கேட்குது, ஒரு 100 சுறா இருக்குமா? இல்லை, இங்கே நின்று இங்கே லைனாக நிற்க வச்சா அக்கறை, அந்த கடலோடைய அக்கறை வரைக்கும் சுறாக்கள் லைனாக நின்று அவ்வளோ சுறா இருக்கும், 1000க்கு மேலே சுறா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்படியா? அப்போ எனக்கு கணக்கு கொடுக்கணுமே, நீ ஒரு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லு. சுறா சொல்ல, ஓகே பண்ணுறேன், என்ன பண்ணணும்? உன்னோட கூட இருக்கிற சுறாவெல்லாம் மேலே வர சொல்லு, கடவுள் கணக்கு கேட்குறாரு, நரி கணக்கு சொல்லணுமாம்மா, இந்த லைனாக எண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சுறா கிட்ட யார்? நரி சொல்லு. அப்போ சரி நரி அண்ணா நான் போய் கூப்பிட்றேன்னு சொல்லி எல்லா சுறா தக்க 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 அப்படி கத்த 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 கத்தான்னு தண்ணிக்கு மேலே எல்லாம் வாலாட்டி வாயை திறந்துன்னு அப்படியே நிற்கிறது லைனாக. நரி இப்படி நல்லா நிமிர்ந்து பார்த்துது. ஓ, இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் கடல் எவ்வளோ பெருசு, அந்த கரை வரைக்கும் நம்மளுக்கு சுறா நிற்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நரி சொல்லுது, சுறாக்களே நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும், எல்லாரும் அப்படியே மேலேயே நிற்கணும், கீழே யாரும் முங்கிடாதீங்க, மேலேயே வாய் திறந்து நில்லுங்க, ஒவ்வொருத்தரும் மேலே நான் காலை வச்சு வச்சு 1 2 3 அப்படி எண்ணி எண்ணி போயிடுறேன், போய் எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே
அப்படின்னு எல்லா சுறாவும் அப்படியே முழிச்சுட்டே நிற்குது. இந்த நரி என்ன பண்ணிச்சு, ஒரு காலை வச்சு 1 2 3 அப்படின்னு ஒவ்வொரு சுறா மேலே ஒவ்வொரு காலை வச்சு கொஞ்சம் பாதி தூரம் போயிடுச்சு. போனோடனே இந்த நரிக்கு வந்து கணக்கு தெரியாது, 1 2 3 என்னவே தெரியாது பசங்களா. அப்போ என்ன பண்ணிச்சு, சும்மா வாயிலே திருப்பி 1 2 1 2 1 2 3 4 5 வரைக்கும் சொல்லி திருப்பி 1 2 இப்படியே சொல்லி அக்கறைக்கு போயிடுச்சு. கடலோட அந்த எண்டில் போனதுக்கப்புறம் இந்த முதல் சுறா கேட்டிருக்கு இல்லையா, முதல் சுறா உள்ளால வேகமாக, சுறாக்களெல்லாம் ஸ்பீடாக கடலில் வந்து முன்னாடி வந்துச்சு. சுறா நரியண்ணா என்னாச்சு, எவ்வளோ இருக்கு எண்ணி பார்த்தேளா அப்படின்னு நரிக்கிட்ட முதல் சுறா கேட்குது. பார்த்தேன், எனக்கு வந்து கடவுள் சொல்லியிருக்காரு, அந்த கணக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லு. அப்படியா, எத்தனை கணக்கு? அது இருக்கும், 1,00,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கணக்கு கேட்குறான் பாரு, நம்மளுக்கு 5க்கு மேலே ஒன்றுமே எண்ணவும் தெரியாது, இவன் போய் நம்மகிட்ட கணக்கு கேட்குறான். 1,00,000க்கு எவ்வளோ 0 தெரியாது, 1000க்கு எவ்வளோ 0 தெரியாது, சரி இவனுக்கு என்ன தெரியுமோ, நம்ம 1,00,000 சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி 1,00,000க்கு மேலே இருக்குப்பா, நான் கணக்கு சொல்லிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக குடுன்னு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த கஷ்டம் வந்தாலும் புத்தி யோசனை பண்ணி அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணணும். எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு பொய் சொல்லிடுச்சுல, பொய் சொன்னால் கூட அதனோட வேலையை அது காப்பாற்றிடுச்சு. அதாவது கஷ்டத்துக்காக ஒரு பொய் சொல்லலாம், தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லலாம்னு சொல்லி நரி சொல்லிடுச்சு அப்படின்னு இந்த கதை முடியுது. ஓகேவா? ஆனால் நீங்கள் எல்லாம் பொய் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, பை. ராம் ராம்.